சுவாமி ரொம்ப துராச்சாரனா இருக்கான், அவனை போய் நீங்க இப்படி பண்றீங்களே. ரத்னாகரன் ஒருத்தர், அவன் திருடுறவன், அவனுக்கு வேற வேலை எல்லாம் தெரியாது, அவங்க பரம்பரையா திருடின்னு இருக்கவன். எடுத்துன்னு போய் திருடி எடுத்துன்னு போயிட்டு அவன் ஒய்ஃபுக்கு எடுத்துன்னு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வரான். அவனை நம்பி ஒரு அப்பா அம்மா பையன் வேற இருக்கான். எல்லாருக்கும் அந்த பக்கம் போறவங்க எல்லாம் கொள்ளை அடிச்சு அதை எடுத்துன்னு போய் கொடுக்குறான். ஆனா அந்த பக்கம் நாரதர் வந்துட்டார். பாவம், அவர்கிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் கிடையாது, நோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு. அவரை பார்த்து இவன் என்ன பண்ணிட்டான், இவர்கிட்ட நிறைய இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, எங்கேருந்து வரீங்கன்னா, நான் இல்லாத இடம் இல்லைப்பா, நான் எல்லா ஊரும் சுத்தின்னு இருக்கணும், நான் பெரிய பணக்காரர் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கத்திய கழுத்துல வச்சுட்டான். வச்சு காசை கொடு அப்படின்னு. என்கிட்ட இருக்கிறதே ஒரு சப்பலாங்கட்டியும் தம்பூரா தான், வேற எதுவும் சொத்தே இல்லைப்பா என்கிட்ட. கழுத்துல காதில் ஏதாவது போட்டிருக்கேன்னா ஏதோ துளசி மாலையும் துளசி மணியும் ருத்ராட்சத்தை இதுதான் போட்டுன்னு இருப்பாரு, வேற எதுவும் கிடையாது, வெறும் நாமம் தான் போட்டுன்னு இருக்காரு. அவர் திரும்பி கேட்டார், இதே மாதிரி திருடுறிய இதெல்லாம் தப்பு இல்லையா? நான் என்ன என் சுதர்மத்தை தானே செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு விதிச்ச வேலை திருடுறது, நான் திருடி போய் எடுத்துன்னு போய் என் வீட்டை காப்பாத்துறேன். அதனால அவங்களுக்குலாம் இப்படி திருடுறது பாப்பம் இல்லையா? என்னது பாப்பமா? இது பாப்பமா அவங்களுக்கு? நான் திருடி எடுத்துன்னு போய் என் குடும்பத்தை காப்பாத்துறேன். நான் எனக்காகவா பண்றேன்? என் குடும்பத்துக்காக தானே பண்றேன். அப்ப எப்படி இது பாவம் ஆகணும்? இல்லப்பா, இந்த பாவத்துல அவங்களுக்குலாம் சம்பந்தம் இல்லை, உனக்கு மட்டும்தான் வரும். அது எப்படி வரும்? இப்ப நான் எடுத்துன்னு போய் கொடுக்குறேன், அந்த பணத்தையோ சாப்பாட்டையோ எல்லாரும் தானே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம், அப்ப எல்லாருக்கும் தானே அந்த பாவம் போகும், அது ஏன் எனக்கு மட்டும் வரும்? இல்லப்பா, வராதப்பா, உனக்கு மட்டும்தான் வரும். ரத்னாகரம் ஒத்துக்கல. இது என்னப்பா, இது கொடுமையா இருக்கு. சரி, ஓகே, நான் வேணா இங்கே இருக்கேன், நீ போய் உங்க வீட்டுல போய் கேளு, நீ இது வரைக்கும் திருடினதுல பாவம்லாம் அவங்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்களான்னு. கண்டிப்பா பண்ணுவாங்க, இல்ல பண்ண மாட்டான்ப்பா, யாரும் பண்ண மாட்டா, அதான் உண்மை. நேரா போறாரு, அங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்கிறாரு, அப்பா அம்மா என்னடா இன்னைக்கு எதுவும் எடுத்துட்டு வரலையா? இல்ல, எடுத்துட்டு வர்றதுக்கு பதில் நான் ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. இவ்வளவு நாள் நான் திருடினேன், நீங்கெல்லாம் சாப்பிட்டே? ஆமா, நன்னா தான் இருந்துச்சு, சாப்பாடுலாம் டெய்லி அப்படித்தானே சாப்பிட்டுன்னு இருக்கோம். இன்னைக்கு நான் வந்து திருட போற நேரத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டான், என்னுடைய பாவத்தை நீங்க எடுத்துப்பீங்களான்னு. நீங்க எடுத்துக்கிறீங்களா? அது எப்படா எடுத்துக்க முடியும், நாங்களே வயசானவங்க, நாங்க பண்ண பாவத்தினால தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்ப நீ வேற பாவத்தை கொடுக்குறேன்ட்டு, நான் தானே உங்க வயிற்றுல தானே பிறந்தேன், அப்ப நீங்களும் இந்த பாவத்தை எடுத்துக்கலாம். நீ வந்து என்ன காப்பாற்றணும், உங்க அப்பா அம்மாவை நீ காப்பாற்றணும், அதுக்காக நீ திருடி வேலையை செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குற, அந்த பாவத்தை நாங்க எப்படி பங்கெடுத்துக்க முடியும்? அடக்கடவுளே, அப்ப அப்பா அம்மா எல்லாம் வேஸ்ட், பாவத்துல பங்கெடுக்க மாட்டா, ஒரு வேலை ஒரு இதுக்கு வந்துட்டா. சரி, ஓகே, என் சக தர்மச்சாரிணியா தர்ம பத்னியா இருக்காங்களே, அவங்கள கூப்பிட்டு கேட்கலான்னு சொல்லி பத்னியை கேட்டா. அவன் என்ன சொன்னா, நீ உத்தியோகம் புருஷ லட்சணம், நீ எடுத்துன்னு வந்து எதை கொடுக்குறியோ நான் அதை சமைச்சு போட போறேன், நீ மாங்காவை கொடுத்தா கொடுக்க போற, தேங்காவை கொடுத்தா நான் அதை இப்போ சமைச்சு வைக்க போறேன், அதுக்காக உன் பாவத்தை இல்லாம நான் பங்கெடுக்க முடியும்? அதெல்லாம் அதுவும் பண்ண முடியாது. சரி, என் குழந்தைகிட்டனா கேட்கலாம் அப்படி சொல்லி ரத்னாகரன் அவன் குழந்தைகிட்ட கேட்குறான், அட்லீஸ்ட் நீ தான் பங்கெடுத்துப்பியாப்ப. அவன் சொல்றான், இல்லப்பா, நானே ஒரு பிறவில பண்ண பாவத்தினால் தானப்பா இந்த பிறவில உனக்கு பையனா பிறந்திருக்கேன், இதுக்கு நடுவில் நீ பண்ண பாவத்தையும் நான் எடுத்தேன்னா எனக்கு ஓவர்லோடு தாங்காதப்பா அப்படின்ற. அப்ப ரத்னாகரன், ஐயோ, அப்ப இவ்வளவு நாள் நம்ம பண்ணதெல்லாம் வேஸ்ட், என்னுடைய சந்தோஷத்துல எல்லாரும் கலந்துக்கிறாங்க, ஆனா என் பாப்பத்துல யாரும் ஷேர் பண்ணிக்க மாட்டேறாங்க, பார்ட்னர்ஷிப்பும் போட முடியல, ஷேர் அக்கௌண்ட்டும் போட முடியல, அப்ப இது என்ன ஒரு கஷ்டகாலம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அவர்கிட்டே கேட்குறாரு, இது மாதிரி நடந்துறது யாரும் எடுத்துக்கலையா, எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு சுவாமி, ஏதாவது ஒரு உபாயம் பண்ணுங்க, அட்லீஸ்ட் இனிமே நான் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி செஞ்ச தப்பு வேற இருக்கு, இனிமேலும் தப்பு செய்யக்கூடாது, அதுக்கு ஏதாவது உபாயம் சொல்லுங்க. சரிப்பா, அதுக்கு எல்லாம் பகவத் நாமத்தை எல்லாம் சொன்னா சரியா போயிடும். சரி சுவாமி, சரியா போயிடும்னு சொல்றீங்க, என்ன பகவான் நாமம் சொன்னா? இவன் கிட்ட சொன்னா அவன் வாயிலேயே வழியில, அது கட்ட நாக்கு வேற, திருட்டு நாக்குல, அதனால வராத வழி. ஸோ இவனுக்கு புரியுற மாதிரி பண்ணணும். அங்க போய் பார்த்தா கொஞ்சம் தொலைவுல மராமரங்கள் இருந்தது,
அந்த மராமரங்களை காமிச்சு பாருப்பா, அந்த அந்த மராமரத்துடைய நாமத்தை சொல்லிகிட்டே உக்காந்துருன்னு. அவன் அந்த நாமத்தை சொல்ல 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 ருச்சி வந்து அங்கேயே உக்காந்துட்டான். உக்காந்து செய்கிறான் 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 செய்கிறான். அந்த ராம 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 ராமன் மாதிரி கடைசியில அவனை சுத்தி வல்மீகிகள், இந்த புற்றுல ஈஷல் இருக்கு பாருங்க, ஒயிட் ஹேண்ட்ஸ், அதெல்லாம் வளர்ந்துருது. மரத்தை மட்டும் சாப்பிடல, மண்ணை மட்டும் சாப்பிடல, அவன் எலும்பையும் சேர்த்து சாப்பிடுது. அந்த வல்மீகங்கள் அவன் உடம்பெல்லாம் அரிச்சு அதுக்கப்புறமா அந்த வல்மீகங்கள்ல இருந்து வெளியே வரான். வெளியே வந்தா வல்மீக புழுக்களால ஆன அந்த ஜீவாத்மா வால்மீகி என்னும் பரமாத்மாவாக மாறிவிட்டது. அபிச்சேதசு துராச்சாரக, துராச்சாரனா இருந்தான், திருடுறதும் கொலை பண்ணுறதும் கொள்ளையடிக்கிறதும், பாபேபிய பாபகிருத்தமகவா இருந்தான். ஆனா இப்ப என்ன ஆயிடுத்து, சாதுரேவச மந்தவ்ய. ஆதிகவி ராமனை பத்தி, புருஷோத்தமனை பத்தி எழுதுறதுக்கான ஒரு ஸ்கிரைபர் ஆயிட்டார். அப்ப எவ்வளவு பெரியது. ஸ்ரீமத் ராமாயணத்துல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா முதல் கவியா இதிகாச புராணங்கள்ல முதல்ல தள்ள சொல்றது ராமாயணம் தான்.